சோமாஸுக்கு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். உடச்சக்கல்லியை தூள் பண்ணி வச்சுக்கணும். ரவையை வறுத்துக்கணும். நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் போல் சர்க்கரை தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கணும். மைதா மாவில் பாஸ்மதி இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். மாவை போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்படியே கலந்துக்கணும். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். இது கலந்துக்கினேன். இதில் சர்க்கரையை கலந்துக்கணும். அந்த சர்க்கரையை போட்டு நல்லா இது கலந்து வச்சிடணும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சாச்சு. இந்த உருண்டைக்கு நான் இதை செய்ய போகிறேன், உருட்ட போகிறேன். மாவு நல்லா தட்டிக்கணும். தட்டி இதில் இந்த பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் அள்ளி வைக்கணும். அள்ளி வச்சுட்டு இதை வச்சு இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இப்படி கட் பண்ணி மடிச்சுட்டு விட்டுவிடுவேன். இப்படி ஓரம் மடித்து விடணும். இப்படி கத்தியில் கொஞ்சம் கீணிட்டு இப்படி ஓரம் மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருணும். எண்ணெயில் போட்டு சோமாஸ் எப்படி எடுத்துப்பேன். நல்லாதான் திருப்பி ஒன்று நல்லா சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. சோமாஸ் ரெடி. ஒன்று வச்சு சோமாஸ் ரெடி. இது ஒன்று ஒன்றா அதே மாதிரி எடுத்துட்டு செய்யணும்.